ஓகே 1 2 3 இப்போ துர்கலோட பார்க்கலாம். இதெல்லாம் ஐ எம் கேம் இப்படி ஆகாது அது. ஐ எம் கேம் ஐ எம் இன் த கேம். மவுஸை வச்சு கிளிக் பண்ணலாம். அது ஆவலையே. யார் சொன்னா? யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையில நடக்கிற சூதாட்டம் தான் நம்ம வாழ்க்கை. மனித கொடுத்த பழமையானதான் கேம்பிளிங்கோட வரலாறு. இங்க சிலர் வாழும்போது சிலர் வீழறாங்க. இருக்கிறதையும் இழந்து ஏழையிலிருந்து நாட்டையும் அரண்மனையும் இழந்த அரசமனை தோக்குறவங்க யாருமே உணராத ஒரு சீக்ரெட் இருக்கு. கேம்பிளிங்கோட மிகப்பெரிய சீக்ரெட். என்ன அவங்க எல்லாரும் நம்புறதெல்லாம் This is pure algorithm. கேபினட் மினிஸ்டர்ஸ்ல இருந்து மல்டி மில்லியனர்ஸ் வரைக்கும் எல்லா ஆளுங்களுமே இங்க பிளேயர்ஸ் தான். இங்க பல விதமான பெட்டிங் இருக்கு. ஆனா ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் இஸ் டிஃபரெண்ட். ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன். அதை கிராக் பண்ண முடிஞ்சா the game is easily predictable. எப்பயுமே ட்ரெண்ட் செட்டர் தான் நம்ம. I'm chaos in a tailored suit. I'm Lux West. தெரியாம பார்த்துட்டோம். நம்ம ஆட போறது ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அண்ட் ஃபைனல் வின்னிங். மஸ்டாங் ஜிடி வில்லனா இல்ல அவனே தான்டா. Doctor, I need your help. Damn, please stop. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பேஷண்ட் மட்டும்தான். Just a patient. I'm the ghost at the table. I'm the last card they never saw. லூசர். Loser. Psychiatry mind, you think I'm mad? I'm that emotional fool. Gamblingலயும் சரி, லைஃப்லயும் சரி, நாம எப்பவுமே மறக்க கூடாத ஒரு தத்துவம் இருக்கு. Never give up. I'm gonna save everyone. வா Cheers. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. This is just a freaking entertainment. ஏய் மயக்கம் வருதா? என்ட்ரியா ஏய் டைரக்டர் ஆக்சுவலா யாரு இவனா? எது திஸ் ஒன் எனக்கு மூணுல தான் முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்குல்ல. இல்ல நடுவுல நம்மளாச்சும் கிராஸ் டாக் பண்ணோம். ஆனா இது பார்த்துன்னு இருக்கும்போது எதுவுமே பேசவே தோணல. நடுவுல வேற இந்த விக்ரம் படத்துல கடைசி 5 நிமிஷத்துல சூரிய அச்சு தூக்குற மாதிரி இல்ல ட்ரைலர்ல துர்கா தூக்கிட்டாங்க. நல்லாவே தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்ல ப்ரொடியூசர் வேற அவன் சும்மா காசு இறக்கவே மாட்டான். யார் அந்த படத்தை அவனே பிடிச்சான். அவன் பேர் தான் போட்டு வெயிட்டா இருக்கும் கதை. இல்லைன்னா அவன் தெளிவா இருப்பான் காசு இறக்குனாலே. நல்லா இருந்துச்சு. ஃப்ரேமிங் நல்லா இருந்துச்சு. துல்கர் படம்னாலுமே எப்பவுமே ஒரு மாதிரி. ஆமா இன்ட்ரோவே ஆனா மேட்டர் டைரக்டர் இந்த டைரக்டரா தெரியல. அதுக்குள்ளே ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப எந்த லக்கி பாஸ் டைரக்டர்? பாஸ் லக்கி மாத்தி படத்தோட டைரக்டர். அவன் வெங்கி அவன் இல்லைண்ணா. அவன் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு ஜாலியாக சுற்றினு என்ன பண்ணாங்க லக்கி பாஸ்? டைலாக் நல்ல டைலாக் ரைட்டிங் நினைக்கிறேன். எந்த படத்தை கொடுத்தாங்க? லக்கி பாஸ்கர். ஆமா எல்லாமே இருக்கு. ஆமா. எப்ப ஆரம்பிக்கிறோம்ன்றது இல்ல, அது எப்ப நிறுத்துறோம் அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு டைலாக்னா. நல்லா இருந்துச்சு. டைலர் கலர்ஃபுல்லா. அதை மட்டும் அர்ஷித் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாம் ஃபாலோ பண்ணியிருந்தானுங்கன்னா அவனுங்களாம் நிறைய எங்க இருப்பானுங்க. அதுதான் அழகான. நம்ம வேற யாஷா பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். லாஸ்டா ட்ரைலர் ஆரம்பிச்சே ஒரு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் அவன் மூஞ்ச காட்டவே இல்லை. முருகல் விஷ் பண்ணியிருப்பான் நினைக்கிறேன் போய்.
ஸ்டோரி போட்டேன் நான். கதிர் வேற இருக்கான் போல. ஆமா. மிஸ்கின் இருக்காரு, மிஸ்கின் இருக்காரு. வந்தான் பாருங்க. கடைசியா வந்தான் பாரு, கடைசியா வந்தாரு விநாயக் மக்காரு. கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். ஓகே, என்னப்பா தலை சுத்துதா? சுத்துண்டா என்ன சொன்னா தள்ள சுத்துதான். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.